வணக்கம். தமிழ் புட்கார்னரில் பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு 50 கிராம் இருக்கும். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வச்சிட்டோம்னா வேகமாக வெந்துடும். நம்ம ஊற வைக்காமல் வேக வச்சோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. 3 பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது. தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும். நிறைய சேர்த்திங்கன்னா கூட்டு புளிப்பாக இருக்கும். இப்போ இந்த முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டலாம். பருப்பு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். பருப்பு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நல்லா மலர வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். அப்புறம் கீரையோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையாக தனியாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். கீரை சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. பருப்போடு சேர்ந்து கீரையும் பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேர்த்துருக்கிற இந்த தேங்காய் விழுது இந்த கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இப்போ கூட்டு ரொம்ப திக்காக இருக்குது. இதில் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, இது கூட கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.